பிரைஸ் தி லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். பெஸ்தா குளம் என்கிறதான ஒரு குளம் இருந்தது. அதை சுற்றிலும் ஏராளமான வியாதியஸ்தர் படுத்து கிடப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த குளத்திலே ஒரு நாள் ஒரு தூதன் வந்து ஒருவேளை கலக்குவான். அப்போது யாரும் சீக்கிரமாய் போய் அந்த தண்ணீரில் மூழ்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சுஸ்தமாகி விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பாருங்கள். அவ்வளோ பெரிய அதிசயங்கள் அங்கே நடந்து கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நாம் வாசித்த மார்க்கு 1 வசனத்தில், அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரவான் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வேத புத்தகத்தில் பாதரட்சைகளை குறித்த அநேக காரியங்கள் நாம் படிக்கிறோம். யாத்திராமம் 3 வசனத்தில், அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்றார். மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு முட்செடி பற்றி எறிகிறது. அதை பார்த்து பிரமித்து ஓடிப்போன போது ஆண்டவர் அதிலிருந்து பேசுகிறார், நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, பாதரட்சையை கலட்டி போடு என்று. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார். அவர்கள் பாதரட்சைகளின் வார் அருந்து போகாமல் நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலும் கூட நம்மை அதிசயமாய் வழிநடத்துகிற தேவனுடைய கரங்களில் நாம் இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்ப்பார், அவர் சந்திப்பார், அற்புதமான காரியங்கள் அவர் செய்வார். ஆகவே கர்த்தருடைய வழிகளில் நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நல்ல கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வழிகளை பற்றி கொண்டு உமக்காக ஜீவிக்க கிருபைதார். தேவ மகிமையுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.